காங்கிரஸில் முக்கிய முகமாக இருக்கும் ஒருவர் பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அவரின் கருத்துக்களை, செயல்பாடுகளை காங்கிரஸ் ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது? யார் அவர்? ஏன் பிஜேபிக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்? இப்படி பல கேள்விகளுக்கான விவரத்தை முழுசா அலசி ஆராய்ந்து பார்ப்போம் வாங்க. சமீப காலமா தேசிய அரசியல்ல சசி தரூரும் சர்ச்சையும் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சசி தரூர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் என்ன சொல்ல வரேன், என்ன செய்தி சொல்ல வரேன் அப்படின்னு சரியா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சசி தரூருங்கிறவரு காங்கிரஸ்காரர். ஐக்கிய நாடுகள் சபையோட அதிகாரியா முன்னாடி வேலை பார்த்திருக்கிறாரு. இவர் இப்போ கேரளாவின் திருவனந்தபுரம் மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினராகவும் இருக்கிறார். அதோட இந்தியாவின் முன்னாள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இவர் பணி செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கூடுதலா பாத்தீங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையில துணை பொதுச் செயலாளராகவும் இவர் பதவியில் இருந்திருக்கிறாரு. அதோட தி கிரேட் இந்தியன் நாவல், அப்புறமா அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ் சொல்ற பல புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராகவும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட இவர் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அவரோட நடவடிக்கைகள் மூலமா காங்கிரஸ் தலைமைய அதிருப்தி அடைய செஞ்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் பிஜேபி தலைமைய மகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கிறாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன் வாங்க. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துச்சு இந்திய ராணுவம். இது எல்லாருக்குமே தெரியும். இதன் பிறகு பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து நட்பு நாடுகளிடமிருந்து விவரிக்க அனைத்து கட்சிகளினுடைய எம்பிக்கள் அடங்கிய குழு உருவாக்குச்சு மத்திய அரசு. இந்த குழுவுல திமுகவினுடைய எம்பி கனிமொழி கூட போனாங்க. நம்ம கூட அதை பத்தி பேசியிருப்போம். இந்த குழுவுல இடம்பெற 4 எம்பிக்களினுடைய பெயர்களை பரிந்துரைக்கணும்னு காங்கிரஸ் கட்சி கிட்ட மத்திய அரசு, அதாவது பிரதமர் மோடியினுடைய அரசு கேட்டாங்க. அப்படி மத்திய அரசு கேட்டதுக்கு 4 எம்பிக்களின் பெயரை காங்கிரஸ் தலைமை பரிந்துரைச்சிருக்காங்க. நீங்க கேட்டீங்க, நாங்க சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. காங்கிரஸ் பரிந்துரைச்ச அந்த 4 பேரை விட்டுட்டு சர்ச்சைக்குரிய திரு சசி தரூர் உட்பட வேற 4 பேரை இவங்களே தேர்வு செஞ்சுக்கிட்டாங்க மத்திய அரசு. இதுக்கு எதுக்கு கேட்கணும்? பிஜேபி தேர்வு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா காங்கிரஸ் கொடுத்த அந்த 4 பேரை விட்டுட்டு எதுக்கு நீங்களே ஆட்களை தேர்வு செஞ்சீங்க, காங்கிரஸினுடைய பிரதிநிதிகளை நீங்களே எதுக்கு தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு பிஜேபி கிட்ட கேட்டா பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, ஐநாவுல வேலை பார்த்த வெளியுறவுத்துறை பற்றிய ஒரு நல்ல புரிதல்ல இருக்கிறதுனாலதான் நாங்க சசி தரூரை தேர்வு செஞ்சோம் அப்படின்னு பிஜேபி சொல்றாங்க. அப்போ நாங்க தேர்வு செஞ்சது இருக்கட்டும் ஒரு பக்கம், சசி தரூர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், நீங்க ஏன் அவரோட பேரை, காங்கிரஸ் ஏன் அவரோட பேரை பரிந்துரைக்கல, இந்த நாட்டு மேல காங்கிரஸ்க்கு அக்கறையே இல்லையான்னு பதிலுக்கு சரமாரியான ஒரு கேள்வி எழுப்பி சசி தரூருக்கு ஆதரவா குரல் கொடுத்து கலகம் செய்ய பிளான் பண்ணியிருக்கு பிஜேபி. அப்ப இந்த சூழ்நிலையில இங்கிலீஷ் பேப்பர்ல ஆபரேஷன் சிந்தூர் பத்தின ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு சசி தரூர். அந்த கட்டுரையில பிரதமர் மோடியோட ஆற்றல், சுறுசுறுப்பு, ஈடுபாடு இது எல்லாம் உலக அரங்குல இந்தியாவுக்கே மிக முக்கியமான சொத்து அப்படின்னு புகழ்ந்து பாராட்டி எழுதியிருக்கிறாரு. யார் புகழ்ந்தாரு? காங்கிரஸ்காரரான சசி தரூர் பிரதமர் மோடியை புகழ்ந்திருக்கிறார். இந்த கட்டுரையை படிச்சதும் பிஜேபி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபியோட செய்தி தொடர்பாளர் திரு பிரதீப் பண்டாரி என்ன சொல்றாருன்னா, திரு சசி தரூரினுடைய இந்த கட்டுரையை ஆயுதமா எடுத்து ராகுல் காந்தியினுடைய பொய் பிரச்சாரங்களை அம்பலப்படுத்துற விதமா இந்த கட்டுரை இருக்கு அப்படின்னு சொல்லி, அதோட டெல்லியில பிரதமர் மோடியை காங்கிரஸ்காரரான சசி தரூர் தனியா சந்திச்சு பேசினதா ஒரு செய்தி பரவுது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டுல விசிக தலைவரும் மருத்துவர் ராமதாசும் சந்திச்சு பேசிட்டாங்கன்னு அரசியல் வட்டாரங்கள்ல செய்தித்தாள்கள்லாம் ஒரு ரூமர் ஒண்ணு பரப்பப்படுதுல, அது மாதிரி. அப்போ சரிப்பா, சசி தரூர் இப்படிலாம் பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசி தள்ளுறாரு, இந்த காங்கிரஸ் கட்சி என்னையா பண்ணுது, ஒருவேளை மிச்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? அதுவும் புரியுது. இப்படி நம்ம எல்லாம் கேட்கறத உணர்ந்து சுதாரிச்சுக்கிட்ட காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சசி தரூர் காங்கிரசினுடைய கட்டுப்பாட்டை மீறி பல விஷயங்களை செய்துகிட்டு இருக்கிறாரு, ஏற்கனவே அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அறிவிக்கப்படாத வெளியுறவுத்துறை அமைச்சரை போல பிரதமர் மோடிக்காக இவர் அள்ளும் பகலுமா உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சசி தரூரை பத்தி ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க காங்கிரசினுடைய தலைமை. அப்போ தேசிய கட்சி காங்கிரஸ் அதனுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, மேலோட்டமா கண்டிச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா மேலோட்டமா கண்டிச்சதுக்கு உடனே என்ன சொல்றாருன்னா, பறப்பதற்கு யாரிடமும் அனுமதி கேட்காதீங்க, சிறகுகள் உங்களுடையது, ஆகாயம் யாருக்கும் சொந்தமானது இல்ல அப்படின்னு அவருடைய எக்ஸ் தள பக்கத்துல மறைமுகமா பதிலடி கொடுத்திருக்கிறாரு சசி தரூர். இப்படி சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும்போது சசி தரூர் பிஜேபியில இணைய போறாருன்னு டெல்லியிலயும் கேரளாவிலும் அந்த செய்தி பரவ ஆரம்பிச்ச பிறகு, தேசிய ஒற்றுமையை குலைக்கும் விதமா முயற்சி செய்கிறேன் நானு, பிஜேபியில இணைய நான் முயற்சிக்கல அப்படின்னு அவர் தரப்பு நியாயத்தை சொல்லி இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில நல்லா தானே இருந்திருக்கிறாரு, ஏன் இந்த மனுஷன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு வெளியில இருக்கிறவங்களுக்கு யோசிக்க தோணும். ஆனா சசி தரூர் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் இருக்கு.
அரசியல் சித்து விளையாட்டுல சும்மா எந்த காயையும் யாரும் நகர்த்த மாட்டாங்க. சசி தரூர் இப்படி நடந்துக்கிறதுக்கு பின்னால கேரள அரசியல் கணக்கு இருக்கு. அடுத்த வருஷம் நடக்க இருக்கக்கூடிய கேரளா சட்டமன்றத்துல தன்னை முதல்வர் வேட்பாளராக களமிறக்கணும் அப்படின்னு சசி தரூர் உறுதியா இருக்கிறார். அப்போ கேரளா அரசியல் ரேஸ்ல அந்த ரேஸ்ல கட்சிக்குள்ளேயே காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஜேபியில தான் ரொம்ப சொற்பமா இருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் வேட்பாளரா நானும் இருக்கணும், தன்னுடைய இறப்பை காட்டுவதற்காக இப்படியான ஒரு வேலையை செய்யறாருன்னு நான் நினைக்கிறேன். அதோட கேரளா மாநிலத்துல தனக்கு கட்சிக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நிலையில சசி தரூர் என்ன பண்றாருன்னா எதிர்கட்சியான பிஜேபியும் அப்பப்ப புகழ்ந்து வைக்கிறாரு. அங்கேயும் ஒரு துண்டை போட்டு வைக்கணும்ல, அதுக்காக போட்டு வைக்கிறாரு போல. அது மட்டும் இல்லாம தேசிய அரசியல்ல தன்னுடைய மைலேஜ் அதிகரிக்க சில காய்களை நகர்த்துக்கிறாரு சசி தரூர். ஒருவேளை தேர்தல் நெருங்குற சமயத்துல கட்சிக்குள்ள அவருக்கு முக்கியத்துவம் தரல அப்படின்னா சசி தரூர் பிஜேபி பக்கம் தாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக 2026 கேரள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சசி தரூர் இன்னும் என்னென்ன அரசியல் ஆட்டம் ஆட போகிறாரோ அதோட சசி தரூரை வைத்து பிஜேபியும் காங்கிரசும் எப்படியெல்லாம் காய் நகர்த்த போகுதோ அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.